ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த 2025 ஆண்டில் மே மாசத்திற்காக உம்மை துதிக்கிறேன் சப்பா. 4 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஜீவன் தந்து சுகம் தந்து புதிய மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நடத்தி கொடுப்பீராக. நம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. வர தடைப்பட்ட ஆத்மாக்களை கொண்டு வாங்க. நம்முடைய மகிமையை காணட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உற்சாகமாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினால். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாய் போல ஆற்றி தினம் ஏற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் ஏற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா
ஆபத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இந்த 5 மாதங்களும் அற்புதமா நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தாங்கி நீர், தப்புவித்தீர், சுமந்தீர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். கை தட்டி பாடுவோம்.
God. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. நேரே எழுந்து நின்று அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்போம். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் மாறாத தேவன். எல்லாரும் சொல்லுங்களேன். நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற தேவன். கடந்த காலமெல்லாம் நம்ம கூட இருந்த தேவன், தப்புவித்த தேவன், தாங்கின தேவன். கொஞ்சம் வாய் திறந்து அவருடைய நன்மைகளை யோசித்து அவருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் சொல்லுங்களேன். நீர் பெரியவர் இயேசுவே, நீர் பரிசுத்தர் இயேசுவே, நீர் மாறாதவர் ஆண்டவரே. நிறைய ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்களேன். காலைதோறும் ஆண்டவருடைய புதிய கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த மாதத்திற்கான கிருபைகளை கட்டளையிடுகிறார். இந்த மாதத்திற்கான கிருபைகளை கட்டளையிடுகிறார். இந்த மாதத்திற்கான கிருபைகளை கட்டளையிடுகிறார். எல்லாரும் கண்களை மூடி அந்த கிருபைகளை பெற்றுக் கொள்ளுங்களேன். ஏன்னா நம்ம நடக்க வேண்டிய பாதைகள், நம்ம கடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. நோவா, அவனுடைய மனைவி, பிள்ளைகள் கடக்க வேண்டிய ஜலப்பிரளயம் இருக்கிறது. அதெல்லாம் மனசுல வச்சுதான் ஆண்டவர் முதல்லையே அவனுக்கு கிருபைகளை கொடுத்துட்டாரு. இந்த மாசத்துல நம்ம நடக்க வேண்டிய பாதைகள், நம்ம கடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் முதல் நாள்லயே உங்களை அழைத்து உங்க மேல கிருபைகளை ஊற்றி விடுகிறார். கிருபைகளை பெற்றுக் கொள்வீங்களா? கிருபைகளை பெற்றுக் கொள்வீங்களா? எல்லார் மேலே கிருபைகளை ஊற்றுகிறார். எல்லா பாத்திரங்களையும் கிருபைகளினாலே நிரப்புகிறார். கைத்தட்டி பெற்றுக் கொள்வீங்களா ஆண்டவருடைய கிருபைகளை? நல்ல ரெண்டு கையை தட்டி அவருடைய புதிய கிருபைகளை, அவருடைய புதிய கிருபைகளை, அவருடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்களேன். நல்ல ரெண்டு கைகளை தட்டி வெல்கம் பண்ணுங்க, அவரை உயர்த்துங்க. பக்கா பக்கா பா ஓரா பக்கா பக்கா பா ஓரிகா பக்கா பா சக்கா பா ஓரிகா பக்கா பக்கா பா ஓரிகால மனா சக்கர பல 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 பா ஓலா பல 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 பா. புதிய கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். புதிய பலனை ஆண்டவர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க வாலிப பிள்ளைகள் மேல கிருபைகள். நீங்க எதிர்நோக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் முதல்ல கிருபைகளை அளிக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுக்கல, ஆண்டவர் கிருபைகளை பொழிந்து விடுவார். கொஞ்சம் விட்டு கொடுக்கல, அந்நிய பாஷைகள் அப்படியே நிறைஞ்சு மகிமைப்படுத்துங்களேன். Glory to God. Ola
பல 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 பலமா பேசுங்களேன், பேசுங்களேன், அப்பாவிட்ட பேசுங்களேன். மன பல பல பலமா பல 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 பலமா புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் ஆதரவாயிருந்து விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நேர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நேர் தப்புவித்தீர். எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய ஆபத்து நாளில, என்னுடைய எதிரிகள் என்னை சந்திக்க வந்த நாளில கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தாரு, என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தாரு. ஓ என் பலனாகிய கர்த்தர், நான் உம்மில் அன்பு கூறுவேன். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? பக்கால பல 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 பலபா ஓலா பல 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 பலபா ஓலா பல 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 பல. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் கண்மலை, நீர் கோட்டை, நீர் ரட்சகர், நீர் தேவன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக.
நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். எல்லார் மேலே ஒரு புதிய அபிஷேகம் எல்லார் மேலே வருகிறது. எல்லார் மேலே வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. மன்னாவை எடுத்துக்கொள்ளுங்க. மன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள். மன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்து போகாம இருப்பீங்க. தொடர்ந்து நடப்பீங்க. பெற்றுக்கொள்ளுங்கள். வாலிபர்கள் மேல, தலைவர்கள் மேல, குடும்ப தலைவர்கள் மேல சும்மா கை தட்டுறீங்க. உண்மையா உங்க கரத்தை நீட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கரங்களிலே பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் 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 நீங்களதான் கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை வரட்டும். நீங்க தான் கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. வல்லமை வரணும்ல. ஸ்தேவான வல்லமையினால நிரப்பின தேவன், ஸ்தேவான விசுவாசத்தினால நிரப்பின தேவன் உங்களுக்குள்ள அந்த வல்லமை அனுப்பணும்ல. அப்பதானே அற்புதங்களை பெற முடியும். அப்பதானே அற்புதங்களை செய்ய முடியும். கை தட்டி ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. அசுத்த ஆவிகள் ஓடட்டும் ஐயா. இருள் விலகட்டும் ஐயா. அபிஷேக காற்று வீசட்டும் ஐயா. கை தட்டி பெற்றுக்கோ. அடைக்காதீங்க. பலன் வேணும் அப்படி கேளுங்க. உண்மையா ஜெபிங்க. உண்மையா 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 ஆராதிங்க. உண்மையா உண்மையா முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் ஆராதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே. கை விரித்துக் கொள்ளுங்க. எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ரெண்டு கைகளை தட்டி அவருடைய பிரசன்னத்தை நம்ம வெல்கம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆமென். நன்றி இயேசுவே.
ஏசப்பா, இந்த வாக்குத்தத்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க. கனத்தையும் மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுதுதான் ரொம்ப தாமதமாய் வருகிறீர்கள். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கூடவா தாமதமாய் வர வேண்டும்? ஆமென். எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்து ஆயத்தப்படுறீங்க. ஆனால் அந்த மாதத்தில் அந்த முதல் நாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஆண்டவரை நல்லா பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்து அந்த மாதத்தை தொடங்குவோம் அப்படிங்கிற உணர்வுகள் மக்களுக்குள்ளே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நம்ம முக்கியம் என்று எண்ணாததுனால. ஆமென். கைகளவு தலையில சொல்லுங்கள. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ உன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரனை எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடினால நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லிதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாராங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அதுக்கு பிறகு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதாவது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அளவிற்கு, வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய பயபக்தி, நம்முடைய ஆராதனை, நம்முடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஆமென். சும்மா கடமைக்காக ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எவ்வளோ காரியங்களை நம்ம முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம முக்கியப்படுத்துகிறோம். முக்கியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார். ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், முக்கியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை முக்கியப்படுத்துவார். நிறைய பேர் சீக்கிரமாக வந்து சந்தோஷம். ஆனால் ஒரு சில பேர் நீங்கள் வருகிற நிலையை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பயபக்தியோட ஆராதித்து பழகும். ஆமென். கைகளோ தலையிலே சொல்லும் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாதத்திற்கன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இந்த மே மாசத்திற்கென்று நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படியே ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆமென். கைகளுவ தலையில சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நம்ம அதிசயங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் அதிசயங்களை செய்து அதிசயங்களை காணும்படி, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் செய்ய போகிறார். காரணம், அவர் அதிசயமானவர். அவரை போல இந்த உலகத்தில் யாரும் அதிசயங்கள் செய்ய
முடியாது. அவருடைய வேலையே என்ன வேலை அப்படின்னா அதிசயங்கள் செய்கிற வேலை தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனுக்கு மகிமையை சொல்லுது. நல்ல 2 கைகளை தட்டி உங்களுக்கு எதிலையெல்லாம் அதிசயம் தேவைப்படுகிறதோ அதுலையெல்லாம் தேவன் அதிசயத்தை செய்வார். சரீரத்தில் அதிசயங்கள் தேவையா? தேவன் சரீரத்தில் அதிசயங்களை செய்வார். குடும்பத்தில் அதிசயங்கள் தேவையா? குடும்பத்தில் அதிசயங்களை செய்வார். தொழிலில், வியாபாரத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எப்படி நமக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கைகளோ தலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை காண செய்ய போகிறார். அல்ல இந்த பக்கம் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அதிசயங்களை காண செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். அதாவது ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு சொல்லாமல் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார். அதாவது ஆண்டவருடைய அதிசயங்கள் 3 வகையில் நம்ம பிரிக்கலாம். எகிப்திற்கு உள்ளே அதிசயம், எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் அதிசயம், வனாந்தரத்தில் அதிசயம். முதல் அதிசயம் எது? எகிப்து தேசத்துக்குள்ள பார்வோனுக்கு முன்னாடி தண்ணீரை ரத்தமாக மாற்றினது, கல்லு மேலே பைய வைத்தது, இந்த மாதிரி அதிசயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வச்சாரு, மண்ணாவை கொடுத்தாரு, கால் வீங்காமல் நடத்தினாரு, காடைகளை கொடுத்தாரு. இந்த மாதிரி வனாந்தரத்தில் தேவன் அற்புதங்களை செய்தார். பர்டிகுலராக அவங்க புறப்பட்ட நாளில் ஒரு அதிசயம் செய்தார். அது அவருடைய அதிசயத்தில் உச்சக்கட்டம். அவருடைய அதிசயத்தில் உச்சக்கட்டம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல உனக்கு சாதாரண அதிசயம் அல்ல, நான் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் செய்தது போல பெரிய அதிசயங்களை நான் செய்வேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன அதிசயம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் பல அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 35-36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ததினால் இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நான் சொல்றது நல்ல கவனமாக கேளுங்கள. ஒரு நாளில், ஒரு இரவில், ஒரே நாள், அந்த புறப்பட்ட நாளில் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையை ஆண்டவர் மாற்றினார். ஒரே நாளில் 430 வருஷமாக அவங்களுடைய உழைப்பு இருந்தது. ஆனால் அவங்களிடத்துல ஒன்றும் இல்லை, அவங்க எம்டியாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரே நாளில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் உடையவர்களாக தேவன் மாற்றினார். எகிப்தியர்களெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுங்கிறவங்களாக இருந்தாங்க, கொடுக்க மறுத்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். இவர்கள் போர்வையை விரித்து அதில் வாங்கி கட்டி கொண்டு வெள்ளியையும் பொன்னையும் தலையிலே சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவன் அவங்களுடைய இல்லாமையை கர்த்தர் மாற்றினார், வெறுமையை தேவன் மாற்றினார். ஒரே நாளில்
தேவன் அவர்களுடைய தேவையை சந்தித்தார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இல்லாமையை தேவன் மாற்ற போகிறார், வெறுமையை தேவன் மாற்ற போகிறார், ஒரு நிறைவை தேவன் கொடுக்க போகிறார். அதாவது உங்களுடைய இல்லாமைக்கு ஒவ்வொரு காரணம் உண்டு. நீங்க நிறைய உழைச்சிருக்கிறீங்க, ஆனா பல இடங்கள்ல அது இருக்குது, அது வர மாட்டேங்குது. ஏன்னா எகிப்தியனுடைய இருதயம் அப்படித்தான், கொடுக்க மனம் இருக்காது, அது வரவே வராது, அந்த நிலையில தான் இருக்கும். ஆனா ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, எங்கேயெல்லாம் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கேயெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து உங்களை நிறைவுள்ளவங்களாக தேவன் மாற்றுவார். உங்களுடைய இல்லாமையை தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறத விசுவாசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு மேலே கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தியிருப்பீங்க. தேவன் அது ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த எகிப்து தேசத்தில் இருந்த அந்த புறப்பட்ட நாளில் தேவன் ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் செய்தார். நல்லதான் கைத்தட்டி விசுவாசிங்களே. ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்யலைன்னா எகிப்தியன்ட்டு வரவே வராது. உழைப்பு போகும், நம்முடைய நேரம் பிரயாசம் போகும், ஆனால் நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் வராது, கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் யாரு? எகிப்தியன். ஆனால் ஆண்டவர் ஒரு மிராக்கிள்ஸ் பண்ணுவார். அவனுடைய இருதயத்தில் நம்ம மேலே ஒரு இரக்கத்தையும் ஒரு தயவையும் உண்டாக்குவார். இதுவரைக்கும் மறுத்தவன் இப்பொழுது கொடுக்கிறவனாய் மாறி இருப்பான். அந்த அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அந்த நாளில் இன்னும் சில காரியங்களை தேவன் செய்தாரு. அதாவது வித்தியாசத்தை தேவன் உண்டாக்கினார். எகிப்தியருடைய பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். எகிப்தியருடைய தலைச்சான் பிள்ளைகளெல்லாம் மரித்து போனது. ஆனால் அந்த இரவில் இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அங்கே துக்கம், அங்கே வருத்தம். ஆனால் இங்கே வருத்தமும் இல்லை, அலறல் சத்தமும் இல்லை, சந்தோஷமாக இருந்தார்கள். தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். அதாவது உலகத்து மக்களுக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி வித்தியாசத்தை காணும்படி தேவன் கிருபை செய்வார். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமையை படுத்துங்களேன். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி வித்தியாசத்தை உண்டாக்குவார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், வித்தியாசத்தை தேவன் உண்டாக்குவார். குறிப்பாக பாதுகாப்பில் வித்தியாசத்தை தேவன் உண்டாக்குவார். உங்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்படுகிறது, உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது, உங்கள் பிள்ளைகள் கூட தேவன் இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்படி தேவன் கிருபை செய்வார். அன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்குனது மாதிரி இன்னைக்கு தேவன் ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டாக்கி உங்களை மகிழ செய்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் சில காரியங்கள் நாட்டில் நடக்கிறத பார்த்து பயந்து கொண்டிருப்பீங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது மாதிரி, எல்லாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது மாதிரி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்துருமோ என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் பிள்ளைகளுக்கும் உலகத்து பிள்ளைகளுக்கும் நான் வித்தியாசம் வச்சிருக்கிறேன். இங்கே சங்கார தூதன் உள்ளே போவான், ஆனால் உன் வீட்டுக்கு முன்னாடி திரும்பி கூட பார்க்காம கடந்து போவான். விசுவாசிக்கிறீங்களா? ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்காதவனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் தேவன் வித்தியாசம் காமிக்கலன்னா நம்ம அவரை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நம்ம அவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் உலகத்து மனுஷருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் சேதம் இருக்காது. அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். இது வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? இனிமேலும் தேவன் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுங்க.
ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாங்க. அன்றைக்கே பெரிய அற்புதம், பயங்கரமான அற்புதம், மேலான அற்புதத்தை தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. உங்களை இல்லாமையை கர்த்தர் மாற்றி உங்களை நிறைவுள்ளவங்களா தேவன் மாற்றுவார். கைகளோ தள்ளு சொல்லுமா அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே 7:16. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமங்களை குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வன இடங்களில் தங்களுக்கு மறைவாய் இருக்கிறவைகள் போல நடுநடுங்கி புறப்படுவார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பயப்படுகிறவர்களா அல்லது பயமுறுத்துகிறவர்களா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்துக்கொள்ளுங்களேன். நாம் பயப்படுகிறவர்களா அல்லது பயமுறுத்துகிறவர்களா? பேசுங்க. நாம் பயப்படுகிறவர்களா அல்லது பயமுறுத்துகிறவர்களா? பேசுங்க, என்ன பார்க்காதீங்க, பக்கத்துல பார்த்து பேசுங்க. நாம் பயப்படுகிறவர்களா பயமுறுத்துகிறவர்களா? இதுவரைக்கும் நீங்க பயப்படுகிறவர்களா இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பராக்கிரமம் செய்து உங்களுக்கு தன்னுடைய வல்லமையை அனுப்பி உங்களுக்கு துணை நின்று மற்றவர்களுக்கு உங்களை குறித்த ஒரு பயத்தை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீரத்தை குறித்து தங்களுடைய பராக்கிரமங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தாங்க. நான் தான் வீரன், நான் தான் பலசாலி, என்னிடத்துல தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார்த்து அதிசயத்தை பார்த்து அவன் வெட்கப்பட போகிறான். செங்கடலுக்குள்ள தேவன் அதை தான் செஞ்சாரு. அவர் செஞ்ச அற்புதத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ கரையை கடந்தாங்க, அப்படி கிடையாது. அந்த அற்புதத்தின் மூலமா பார்வோன் வெட்கப்பட்டான். அந்த சுற்று தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக ராஜாக்கள் தங்களை வீரர்களாக தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொண்டிருந்த அத்தனை பேர் வெட்கப்பட்டு போனாங்க. ஏன்னா இது போல எந்த ஜாதிகளுக்கும் யாரும் இப்படி செஞ்சது கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தேவன் கடலை பிளந்து அதை வெட்டாந்தரையாக மாற்றி அதில் நடக்க வச்சு பின்னாடி 600 சிறப்பு ரதங்களோடு தன்னுடைய படைகளை அனுப்பின அந்த பார்வோனுடைய படைகளை மூழ்கடித்து கர்த்தர் பராக்கிரமம் செய்திருக்கிறார் என்றால், இந்த மாதிரி செய்வதற்கு இந்த உலகத்தில் எவனுக்கும் வல்லமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்படி சொல்லி தங்களை பெரியவர்களாக தங்களை பராக்கிரமங்களாக நினைத்து கொண்டிருந்த அத்தனை பேர் வைக்கப்பட்டு போனாங்க. கர்த்தருடைய வல்லமை தான் பெரிய வல்லமை. நமக்குள்ள இருக்கிற இயேசுவினுடைய வல்லமை தான் பெரிய வல்லமை என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். நம்புறீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்திருப்பீங்க. நல்ல கையை தட்டி உனக்கு ஆண்டவர் செய்கிற அதிசயம், உனக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம், உனக்காக ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற விதத்தை பார்த்து நான் பெரிய ஆளு, நான் பணக்காரன், என்னை யாரு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறவன், உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறவன் தலை குனிகிற அளவுக்கு தேவன் உனக்கு தன்னை வல்லமையை வெளிப்படுத்துவாரு. அதுதான் ஆண்டவர் செய்ய போகிற ஒரு பெரிய மிராக்கிள்ஸ்.
நம்பினீங்க நான் நல்லா தலைக்கு மேல கை தட்டி பரிசுத்த ஆவில நிறைஞ்சு உண்மையிலேயே தேவன் எனக்காக செய்வாரு, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரு, எனக்காக துணை நின்று எனக்காக தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவாரு. அந்த காலகட்டத்தில் எகிப்து தான் இராணுவத்தில் ஸ்பெஷல். இன்னைக்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எப்படி மற்றவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவில் இராணுவ பலமுடையதாக இருக்கிறதோ, அதுபோல் அக்காலகட்டத்தில் எகிப்து செழிப்பிலையும் யுத்தத்திலையும் படைபலத்திலையும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. 600 சிறப்பு ரதங்களை தான் இந்த ஜனங்களை பிடிச்சிருவோம், இந்த ஜனங்களை தொடருவோம்னு சொல்லி பார்வோன் அனுப்பினான். ஆனால் அது வெட்கப்பட்டு போச்சு. அநேக ராஜாக்களுக்கு, இராணுவத்தை நம்பின படைபலத்தை நம்பின அநேக ராஜாக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கால்நடையாய் நடந்து போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கையில் பட்டயம் ஒன்றும் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாத, யுத்தம் செய்யாத அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினாரே, அதே மாதிரி தான் யாக்கோப் என்னும் பூச்சி ஆகிய நமக்கு, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமாகிய நமக்கு ஆண்டவர் அருகில நின்று அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். சாத்தானோ மனுஷர்களோ அந்தகார கிரியைகளோ நம்மளை பயமுடுத்த முடியாது. நம்மளை பார்த்து பயந்து 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 ஓடுவாங்க. நம்மளை பார்த்து ஏன் ஓடுறாங்கன்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம பக்கத்துல கர்த்தர் இருப்பாரு, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு, நமக்காக பராக்கிரமம் செய்வாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் இறங்குகிறத நான் பார்க்கிறேன், சபைக்குள்ள இறங்குகிறத நான் பார்க்கிறேன். நீ பயந்து 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 இருந்த காலம் போதும். இனி உன்னை பார்த்து மக்கள் பயப்படுகிற அளவுக்கு என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய பராக்கிரமம். நீ கட்ட முடியாம தடைப்பட்டு நின்ற காரியங்கள் இந்த மாசத்துல கர்த்தர் நடத்துவாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலும். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாய் நீ சமபூமியாவ. அவன் பலத்தினால் அல்ல, அவன் பராக்கிரமத்தினால் அல்ல, யாவினால் ஆகும். தடைபட்டு தடைகளை பார்த்து துவண்டு போய் நீங்க செய்து கொண்டிருந்த காரியத்தை விட்டு விட்டு திகைத்து போய் நிற்கிறீர்களே, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி எவனும் உங்களுக்கு விரோதமாக தடைகளை கொண்டு வர முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பராக்கிரமம் செய்வார். இதுதான் ஆண்டவர் செய்ய போகிற 2வது அதிசயம். நல்ல கைத்தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறவர், சத்தமா சொல்லுங்களேன், எங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறவர், எங்களுக்கு அதிசயங்களை காண செய்ய போகிறவர். ஸ்தோத்திரம். என்ன, சில பேர் பணத்துலையும் கொஞ்சம் திறமைகள்லையும் மாமிசத்துலையும் கொஞ்சம் கூடி இருந்தாங்கன்னா ரொம்ப அற்பமாக ரொம்ப சீப்பாக ஆளுகளை மிரட்டிட்டு அலைவாங்க. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ரொம்பவே எழும்புவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட நிற்க போகிறார், நமக்காக பராக்கிரமம் செய்ய போகிறார். நமக்காக கர்த்தருடைய வல்லமை இயற்கையிலையும் அந்த விரோதிகளின் மத்தியிலையும் வெளிப்படுகிறத பார்த்து அநேகர் பயந்து நடுங்க போகிறார்கள். இனி உங்களுக்கு யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சொல்றது விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. சங்கீத புஸ்தகம் 78:13. சங்கீத புஸ்தகம் 78:13. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி, அதாவது ஆண்டவர் கடல்ல ஒரு அற்புதம் செய்கிறாரு. கடலை என்ன செய்கிறாரு? பிளக்கிறாரு. தண்ணீரை குவியலாக மாற்றுகிறாரு.
அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். கடலை பிளந்து ஒரு பிளவு, அடுத்து கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். உபாகமம் 11:4. உபாகமம் 11:4. எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல புரள பண்ணி. ஆமென். ஆண்டவர் என்னென்ன செய்ய போகிறார்? எதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் ஆண்டவர் நடத்த போகிறார். இங்க என்ன நடத்துகிறார் கர்த்தர்? தண்ணீரை பிளக்க முடியுமா? சொல்லுங்களேன், தண்ணீரை பிளக்க முடியுமா? அந்த பிளக்க முடியாததை தேவன் பிளக்கிறார். தண்ணீரை குவியலா நிறுத்த முடியுமா? மண்ணை குவியலாக நிறுத்தலாம், ஒரு கட்டிடத்தை கட்டி குவியலாக நிறுத்தலாம். ஆனால் தண்ணீரை குவியலாக நிறுத்த முடியுமா? தண்ணீர் பரம்பத்தான் செய்யும், ஆனால் குவியலாக நிற்காது. ஆனால் கர்த்தர் அதை செஞ்சார். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை அந்த பார்வோன் படைகள் மேலே புரள பண்ணினார். ஆண்டவர் அவங்கள தண்டிப்பதற்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்துவார். ஆமென். கைகள் ஒரு தலையில சொல்லுமா ஹல்லேலூயா. இது நிமித்தம் பாருங்களேன், நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். சங்கீதம் 106:10. சங்கீதம் 106:10 வாசிங்க. பகைஞர் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். இதெல்லாம் ஏன் நடப்பிக்கிறாரு? இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இதெல்லாம் ஏன் நடப்பிக்கிறாரு? பகைஞர் கைகளுக்கு உங்களை விலக்கி என்ன செய்வார்? ரட்சிப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ரட்சிப்பு. ரட்சிப்புனா விடுதலை, ரட்சிப்புனா பாதுகாப்பு. வியாதியிலிருந்து, பிசாசிலிருந்து, பாவத்திலிருந்து, எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறார். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னா இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்யணும். கடலை என்ன செய்யணும்? பிளக்கணும். கடலை குவியலாக நிறுத்தணும். உங்களுக்கு விரோதமாக பின்தொடர்ந்து வருகிற அசுத்தாவிகளை, உங்களுக்கு விரோதமாக பின்தொடர்ந்து வருகிற அடிமைத்தனங்கள் எல்லாம் ஆண்டவர் கடலை கொண்டு, தண்ணீரை கொண்டு அடிக்கணும். அப்போதானே நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறார். பகைஞர்களுக்கு கர்த்தர் விலக்கி கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா உற்சாகமாக? ஹல்லேலூயா. அதாவது நமக்காக கடலை பிளக்கிறார், நமக்காக கடலை குவியலாக நிறுத்துகிறார், நமக்காக அதை ஒரு ஆயுதமா தேவன் பயன்படுத்துகிறார். அதுதாங்க பெரிய அற்புதம். தேவன் செய்கிற ஒரு பெரிய அற்புதம். தண்ணீரை கொண்டு, இந்த ஜலத்தை கொண்டு, அதாவது கடலை கொண்டு. கடல் மக்களை அழிக்கத்தான் செய்யும், ஆனால் அந்த அழிக்கக்கூடிய அந்த கடலை வச்ச நம்மளை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென். அது உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்காக எதையும் செய்வார். நிற்க முடியாததை கூட நிற்க வைப்பார், நடக்க முடியாததை கூட நடக்க வைப்பார். அதாவது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? புரள பண்ணுவார் ஆண்டவர் தண்ணீரை. ஆமாம், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவர் உங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியுதோ இல்லையோ, ஆனால் அதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் அந்த கடலை ரெண்டாக பிளக்கிறார், அந்த கடலை குவியலாக நிறுத்துறார். இந்த பக்கம் அந்த பக்கம் பாதுகாப்பான். அதே கடலை நம்ம மேல இல்ல, நமக்கு விரோதமாய் வருகிற சக்திகள் மேல புரள பண்றார். நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நித்தியமான ரட்சிப்பை தருகிறாரு. இனிமே நமக்கு விரோதமா அது எழும்பி வரக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் இனி
காண்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல ஆண்டவர் ஒரு நிரந்தரமான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இனிமே அந்த பகைங்க நமக்கு விரோதமா எழும்பி வராதபடிக்கு நல்ல 2 கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவான். ஆமென். 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:30-31. யாத்திராகமம் 14:30. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? இன்னைக்கு தேவ ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை, தேவனுடைய மனுஷன் மேலேயும் விசுவாசம் வைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய அதிசயங்களை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்காததுனால. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவருடைய மகத்தான கிரியைகளை செய்கிறத பார்க்க வைத்து உங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயத்தை தேவன் உண்டாக்குவார். ஆமென். ஏன்னா நமக்குள்ள ஒரு தெய்வ பயம் இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதமே வராது. 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவனை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியசத்திலும் ஒலிவ மரக்கன்றுகள் போல் இருப்பார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எப்படி மதிப்பிடுகிறார்கள் சொல்லுங்களேன்? குறைத்து மதிப்பிடுகிறாங்க. அவருடைய வல்லமையையும் குறைத்து மதிப்பிடுறாங்க. ஆனா அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பயங்கரமானவர் அப்படிங்கிறதெல்லாம் ஜனங்கள் அறிந்து கொள்ளாததுனாலதான் அவருக்கு பயப்படாம இருக்கிறாங்க. சாதாரணமா அன்னைக்கு ஜெபத்துக்கு மதிப்பு இல்லை, பிரசங்கத்துக்கு மதிப்பு இல்லை, ஆராதனைக்கு மதிப்பு இல்லை, ஊழியக்காரனுக்கு மதிப்பு இல்லை. உலகத்தில் நடக்கிற சடங்காச்சாரியங்கள், பாரம்பரியங்கள், உலக பிரகாரமான மனுஷன், காசு, வேலை, இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜனங்கள் நடுங்கிற மாதிரி, ஜனங்கள் பயப்படுகிறது மாதிரி, ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஜெபத்துக்கோ ஆராதனைக்கோ பயப்படுகிறது இல்லை. அதெல்லாம் முக்கியப்படுத்துறது இல்லை, தேவனுக்கு பயப்படுறது இல்லை. அதனாலதான் மக்களுடைய கஷ்டங்கள் மாற மாட்டேங்குது, மக்களுடைய கண்ணீர்கள் மாற மாட்டேங்குது. தேவன் உங்களுக்கு வல்லமை வெளிப்படுத்தி ஒரு பயத்தை தேவன் உங்களுக்குள்ளே உண்டாக்குவார். கைகள் தலையில சொல்வோமா? ஹல்லேலூயா. சத்துரு உங்களை பார்த்து பயப்படுகிறது ஒன்று, இன்னொரு பக்கம் நீங்க தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளே வருகிறது இன்னொன்று. இந்த புறப்பட்ட நாளில தேவன் அதை செய்தார். அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயத்தை அனுப்பினார். ஏன்னா செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அந்த எகிப்தை பாராட்டி பேசினாங்க. அந்த எகிப்துல நாங்க செத்தா கூட காவல, எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொள்ளும்படியா வந்த அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஜெபத்தை குறித்து, ஆராதனையை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, அதனுடைய மகத்துவத்தை குறித்து அற்பமா நினைக்கிறவர்கள் உண்டு. உலகத்தை விட தேவனுக்குரியவைகளை அற்பமா நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனா இதுதான் மேலானது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரக்கூடியது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது என்பதை ஜனங்கள் அறியாது இருக்கிறபடினால அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை.
ஆமென். தேவன் உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பயம் இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. பக்தன் பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்க போகிறார். தேவன் பெரியவரு, தேவன் பயங்கரமானவரு, தேவனுடைய வல்லமைதான் பெரிய வல்லமை என்பதை உங்களுக்கு காண்பித்து ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை வாசிங்க கடைசியாக. யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கடல் பெருசா, மோசேயுடைய கை பெருசா? கடல் பெருசா, மோசேயுடைய கை பெருசா? சொல்லுங்க சொல்லுங்க. கடல் பெருசு. ஆனா மோசே அந்த கடலை பார்த்து ஒரு கோலை கையில வச்சு நீட்டுறாரு. அந்த கடல் ரெண்டா பிளக்குது. இப்ப எது பெருசு? சத்தமா சொல்லுங்களேன். மோசேயின் கைகள் தான் இப்ப பெருசு. அதாவது தேவன் நமக்கு காண்பிக்கிற அதிசயம் என்னன்னா, உங்களை விட பெரியவைகள் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து தேவன் உங்களை அதிசயங்களை காண செய்கிறார். பெரியவைகள் பயங்கரமானவைகளை உங்களுக்கு கீழ்ப்படி வைப்பார்கள். உங்க கைகளை பலப்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க கைகளை தேவன் அவருடைய கைகள் போல கை பிடிச்சி சொல்லுங்களேன். கையை பிடிச்ச கையை உயர்த்தி கூட காணுங்களேன். உங்க கைகளை ஆண்டவர் பலப்படுத்துவார். பெரியவைகள் மேல கூட அதிகாரம் செலுத்த வைப்பாரு. கையை பிடிச்சிக்கோங்க. இந்த கை அநேக ஜாதிகள் இடத்துல கடன் வாங்குகிற கை. ஆனா கடன் பெருசுதான். அந்த கடனைக்கே அல்வா கொடுத்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற கரமா இந்த கரங்களை தேவன் மாத்த போறாரு. இந்த கரங்களை தேவன் மாத்த போறார். நம்பிக்கை இருக்குதா? பெரியவைகள் மேல அதிகாரம். பெரியவைகளை நீங்க அதிகாரம் செலுத்துவீங்க. உங்களை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிற பெரியவைகள், அது வியாதியாக இருக்கலாம், அது பிசாசாக இருக்கலாம், அல்லது அது கடனாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்றாக இருக்கலாம். இன்னொன்னு பாவம். வேதம் சொல்லுகிறது பாவத்தை குறித்து. அதுவும் பெரியவைகள் தான், மனுஷர்களை விட பெரியவைகள் தான். யோசேப்பு அதை குறித்து சொல்லும் பொழுது, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படின்னு கேட்கிறார். மனுஷனை வீழ்த்தக்கூடிய, மனுஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பெரியதுதான் பாவம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பாவமே இனி உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க காலால எட்டி உதைத்து, ஓ மோசைய போல தேவனுடைய கரங்களில் அதிகாரத்தை பெற்று, உங்களுடைய கைகளை தேவனுடைய கைகளை போல பெற்று நீங்க ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் அதிகாரம் செலுத்துவீர்கள். உங்க கைகளுக்கும் உலகத்து மக்களுடைய கைகளுக்கு வித்தியாசம் இருக்கும். ராஜாக்கள் செய்ய முடியாததை கூட, அதிகாரிகள் செய்ய முடியாததை கூட உங்களுடைய கரத்தின் மூலமா தேவன் செய்வாரு. நான் சொல்ற விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க விசுவாசிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் அற்புதத்தை செய்ய முடியும். நான் சும்மா சொல்லலைங்க. தேவன் உன்னை கொண்டு செய்ய போகிறத சொல்றேன். வேதாகமத்தில் செய்ததை சொல்றேன். வேதாகமத்தில் செய்ததை சொல்றேன். ஒரு படிப்பு உன்னோட பெருசுதான். ஏதோ நம்மளை விட பெருசுதான். ஆனா கர்த்தர் அதை நம்ம கையில கொடுப்பார்.
கோலியாத்து பெருசுதான், மாமிச மலை. அவனுடைய வார்த்தைகளை கேட்டு 40 நாள் இஸ்ரவேல் இராணுவமே நடுங்கினது. பட்டயத்தோடு வருவான், ஈட்டியோடு வருவான். ஆனா அந்த பெரியவன் கையில அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. அந்த பெரியவனை சிறியவன் தாவீதின் கரத்தில் தேவன் கொடுத்திருந்தாரு. ஆமென். தாவீது பெரியவனா, கோலியாத்து பெரியவனா? பேரங்க மாற்றி எழுதப்படுகிறது. தாவீது கோலியாத்தை வீழ்த்தி அவனுடைய தலையை கையில் எடுத்துட்டு வரும்பொழுது, ஒரு கையில் பட்டயம் ஒரு கையில் தலையை கொண்டு வரும் பொழுது, இஸ்ரவேல் ஸ்திரீகள் முறைமுறையாய் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. அங்கே கோலியாத் எங்க போனான்? கோலியாத் எங்க போனான்? அவனுடைய வீரம் எங்க போச்சு? எல்லாம் மறைஞ்சு போச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு. தேவன் தாங்க நம்ம வாழ்க்கையில பெரியவராக இருக்கிறார். தேவன் தாங்க நம்முடைய கைகளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மனுஷனை கொண்டு ஆண்டவர் கோலை நீட்டி கடலை பிரிக்க வைத்து அவனை கைகளை பலப்படுத்தி ஆண்டவர் அதிசயங்களை காண செய்தார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய மாட்டாரா? அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமா சொல்றேன், உங்க கைகள் செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 12 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. ஓ, நான் சொல்றத விசுவாசிகளை பாருங்களேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. நீ கையிட்டு செய்யும் வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். நீ வேலையில் ஆசீர்வாதமா இருப்ப. உன் கைகளை கொண்டு நிறைய வருமானத்தை ஈட்ட தேவன் உதவி செய்வாரு. நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்ப. உன்னை யாரும் அதிகாரம் செலுத்த மாட்டாங்க, நீ தான் அதிகாரம் செலுத்துவ. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உன்னை பார்த்து தான் சொல்றாரு. உன் கடனை வச்சு தானே உலகம் உன்னை அதிகாரம் செலுத்துது. நீ கையில வச்சிருக்கிற இந்த வேலையை தேவன் பிளஸ் பண்ணுவார், உன்னை உயர்த்துவார். நல்ல கை தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மோசையின் கைகளை போல உன் கைகளை தேவன் மாத்துவாரு. ஆமென். பெரியவைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதிகாரம் உங்க கையில இருக்கிற கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதை மட்டும் வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பார். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். யோசேப்பு யாரு? 30 வயசு தான் அவனுக்கு. எத்தனை வயசு? யோசேப்பு யாரு? 30 வயசு தான். அது நிறைய படிக்கலை, அதை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. 17 வயசுல வித்து போட்டானுங்க, எகிப்துக்கு வந்துட்டான். அவனுக்கு கல்வி அறிவு அவ்வளவா இல்லை. அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான், அடிமையா விற்கப்பட்டவன். ஆனா பார்வோன் மன்னன் அவனை பார்த்து சொல்றான், நான் சொல்ல கவனிங்க, இதுதான் தேவனுடைய அதிசயம். தான் தேவனுடைய அதிசயம். நீ ஆராதிக்கிற தெய்வம் அதிசயமானவர் என்கிறத அறியாததுனால தான் இன்னும் இந்த நிலைமையிலேயே இருக்கிறீர்கள். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை வேதாகமத்தில் பார்க்கலாம். நீங்க அவரை அறியாததுனால தான் இன்னும் உங்க வாழ்க்கையில இந்த குறுகிய நிலையில இருக்கிறீங்க. இவரை வேதாகமத்தில் அறிஞ்சு இவரை மாதிரியே இவரை விசுவாசிச்சீங்கன்னா இவர் வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களை உயர்த்தினது மாதிரி உங்களை உயர்த்திடுவார். அந்த பார்வோனுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு கீழே எத்தனை ஞானம் உள்ளவர்கள், அறிவாளிகள், சாஸ்திரிகள் இருந்திருப்பாங்க, அனுபவம் உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க, வயதானவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள். இந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? என் ஜனங்கள் உனக்கு, சொல்லுங்களேன், அடங்கி நடக்க கடவர்கள். ஒரு சிறியவன் கையில ஆண்டவர் ஒரு பெரியவைகளுடைய அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறாரு.
அது மாதிரி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறியவைகளாக இருக்கலாம், நீங்கள் சிறியவைகளை வைத்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரியவைகள் மேலே ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பெரிய பொறுப்புகளை தேவன் உன் கையில் கொடுக்கலாம். நீ சின்ன பையனா இருக்கிற, ஆனால் தேவன் உன் கையில் பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம், பெரிய அதிகாரங்களை கொடுக்கலாம். நிறைய பேர் உன் கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவிற்கு, நீ சொல்றதை கேட்கிற அளவிற்கு தேவன் உன்னை உயர்த்தலாம். அதான் அதிசயம். அப்படி ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்குனா அது நம்ம பலத்தினால் அல்ல, அது தேவன் நமக்கு செய்கிற அதிசயம், நமக்கு முன்னாடி செய்கிற அதிசயம். பெரியவைகளை நமக்கு முன்பாக ஆண்டவர் அடங்க செய்வார், அதிகாரத்துக்கு உட்படுத்துவார். இந்த கடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது யாரிடமும் தோத்தது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கடல், நீங்க திருச்செந்தூர் கடல்லையோ தூத்துக்குடி கடலுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க பார்த்தீங்கன்னா அது இதுவரைக்கும் நான் தோல்வியே சந்தித்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்ப்பரித்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்குள்ள போனவன் எத்தனை பேர் செத்து போயிருக்கான். சும்மா குளிக்க போனவனா இழுத்துட்டு போயிருக்கு, கப்பலை உடைச்சி சாகடிச்சிருக்கு. டைட்டானிக் கப்பல், அதாவது பயங்கர சொகுசான கப்பல், பயங்கர பாதுகாப்பாக கட்டப்பட்ட கப்பல். இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு முதல் பயணத்தில் நடுவழியில் ரெண்டாக உடைஞ்சு அதில் மரித்து போனார்கள் அநேகர். 1500க்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் பணக்காரர்கள். அப்படியெல்லாம் ஜெயம் கொண்டது தான் அந்த கடல். ஆனால் அந்த கடலை இந்த சாதாரண இந்த கைகளை கொண்டு தேவன் அதிகாரம் செலுத்த வல்லவர் என்றால் அதுதானங்க அதிசயம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எதையும் செய்ய முடியுங்க. நம்ம தேவன் எதையும் செய்ய முடியும். இந்த குறுகிய மூளையில், இந்த சின்ன மூளையில் நீங்கள் ஆண்டவரை அவிசுவாசமாகவே பார்க்குறீங்க, குறைச்சே மதிப்பிடுறீங்க. அதனால தான் அதிசயத்தை பார்க்க முடியலை. அதிசயமானவரை ஆராதித்தும் அதிசயங்களை என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 இந்த பாயிண்ட்களெல்லாம் சொல்லி சொல்லி இந்த மாதம் முழுவதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய இல்லாமைய ஆண்டவர் இருக்கிறதா தேவன் என்ன செய்வார், மாற்றுவார். ரெண்டாவது, உங்களை குறித்த ஒரு பயத்தை மக்களுக்கு உண்டாக்குவார். உங்களிடத்துல ஆண்டவருடைய பராக்கிரமம் இருக்கும். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே உண்டாக்குவார். நாலாவது, பெரியவைகளை பயங்கரமானவைகளை உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்படுத்துவார். ஆமென். எத்தனை காரியங்கள் சொன்னேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரட்சிப்பார் தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பகைஞர் கைக்கு ரட்சிப்பார். கடலை பிளந்து கடலை குவியலாக நிறுத்தி ஆண்டவர் ரட்சிப்பார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, நல்ல 2 கைகளை தட்டி. இது எப்படி சொல்லலாம், ஆண்டவரை அறியாதவங்களை விட நம்மளை தேவன் பிரகாசிக்க செய்வார், நமக்கு பராக்கிரமம் செய்வார். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த வாக்கு தத்தங்கள் மூலமா உங்களை தேவன் திடப்படுத்தினாரா, உங்களிடத்துல பேசினாரா? கைகளை உயர்த்தி நீங்கள் அதிசயங்களை காண செய்கிறவரை நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் சொல்றார், உன் பிள்ளைகளிடத்துல நான் அதிசயங்களை செய்வேன், ஒரு வித்தியாசத்தை நான் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு வித்தியாசத்தை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. இயேசுவே, இயேசுவே. வாலிபர்கள், சகோதரர்கள், விசுவாசிக்கிறீங்க, உன்னை யாரும் சின்னவன் என்று, உன்னை சிறியவன் என்று அற்பமா எண்ணாதபடிக்கு உனக்குள்ள அவருடைய வல்லமை வச்சிருப்பாரு. உன் கைகள் அவருடைய அற்புதத்தை வச்சிருப்பாரு. ஆண்டவர்
பவுலின் கைகள் மூலமா தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்களே. நல்ல அந்நிய பாஷையில பேசு, நல்ல அந்நிய பாஷையில பேசு. ஆவியானுடைய பலம் வருகிறது, ஆவியானுடைய வல்லமை வருகிறது, ஆவியானுடைய கரை வருகிறது. இப்பய அதிசயத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இப்பய 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 இந்த ஜெபத்தின் முடிவிலேயே இப்பய இப்பய அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீ பயந்த காலம் போதும், இனி நீ பயமுறுத்துகிற காலத்துக்குள்ள வர்ற. நன்றி இயேசுப்பா, கொடுத்த வார்த்தைக்காக மக்கள் எல்லாரையும் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து விசுவாசித்து ஓடி வந்த மக்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்யுங்க. நீ நடக்கிற VBS பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நிறைய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. உங்க கரை